மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே மாம்பழத்தில் என்னெல்லாம் வச்சு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி சாப்பிட்றணுங்க. இல்லைனா அடுத்த சீசன் வரது வரை வெயிட் பண்ணணும். இந்த ரெசிபி வந்து மாம்பழம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நல்ல பழுத்த இனிப்பான மாம்பழம் வந்து 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல இனிப்பான பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து பியூரியாட்ட அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் வந்து கொஞ்சம் மெல்ட்டாக ஆரம்பிக்கும் போது மெஷரிங் கப்புக்கு 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த அரிசி மாவு. இதை வந்து ரொம்ப நேரம் வறுக்கண்டா. இது ஏற்கனவே வறுத்தது தான். அதனால் லேசாக வெதுன்னு சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். அந்த நெய் வந்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெதுன்னு வரது வர வறுக்கணும். நீங்கள் வந்து வறுக்காத அரிசி மாவு எடுத்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரது வர வறுத்து எடுக்கணும். இப்போ மாவு வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவை வந்து நெய்யில் வறுத்து பண்ணுறதுனால இந்த புட்டு வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாவில் வந்து உப்பு சேர்க்குறேன். வாசத்துக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். வழக்கமாக புட்டு வந்து நம்ம தண்ணி தெளித்து பிசைவோம். இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றி பிசையணும். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும். புட்டு மாவு வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா புட்டு அவிச்ச பிறகு வந்து கட்டியாக இருக்கும், உதிரியாக வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. புட்டு வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியான அந்த மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் புட்டு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாவை வந்து இப்படி அள்ளி எடுத்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு பிடிக்கிறது மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து விழணும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் புட்டு மாவு இருக்கணும். இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதில் வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா எல்லா கட்டியும் உடச்சி விட்ருங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து புட்டு குழலை எடுத்துட்டு அதில் வந்து உள்ள அச்சை போட்டுக்கோங்க. முதல்ல மாவு வந்து நிரப்பணும். ஒரு குழிக்கரண்டியை வச்சு 3 குழிக்கரண்டி மாவு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து தேங்காய் துருவல் போடணும். உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து நிறைய போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பீசஸ் வந்து போடணும். அந்த மேங்கோ பீசஸும் அப்படி தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மாம்பழ பீஸெல்லாம் போட்டு முடித்த பிறகு அதே மாதிரி திரும்பவும் மாவு, தேங்காய் துருவல், மாம்பழ துண்டு இப்படி வரிசையாக போடணும். புட்டுக்குழல் வந்து எவ்வளோ பிடிக்கோ அதே அளவு போடணும். புட்டுக்குழல் வந்து ரொம்ப நிறையது வரை போடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு போடணும். உங்கள் புட்டுக்குழல் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கேற்றப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 2வது ரவுண்டு வந்து மாவு போடுறேன். புட்டுக்குழலில் மாவு போடும்போது ஸ்பூன் வச்சு போட்டால் போதும். அதுக்கு பிறகு உள்ளே வந்து அமுக்கிலாம் விடக்கூடாது, சும்மா போட்டு விட்டிங்கன்னா போதும். எனக்குள்ள புட்டுக்குழல் வந்து நல்ல பெருசு, அதனால் நான் வந்து 3 நேரம் மாவு வந்து நிரப்பியிருக்கேன். உங்கள் புட்டுக்குழல் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்றப்பில் மாவு வந்து நிரப்பிக்கோங்க. புட்டுக்குழலில் வந்து இவ்வளோ கேப் இருக்கும்படி பார்த்துக்கோங்க, ரொம்ப நிறச்சி வச்சிடாதுங்க. எனக்குள்ள புட்டுக்குழல் வந்து குக்கரில் வச்சு அவிக்கிறது, அதனால் நான் வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடணும், விசில் வைக்கக்கூடாது. அந்த விசில் வைக்கிற இடத்துல வந்து புட்டுக்குழல் வைக்கணும். நீங்கள் வந்து புட்டு அவிக்கிற பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கீழே வந்து செம்பு மாதிரி இருக்கிறதுல தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கும் போது மேலே வந்து புட்டுக்குழல் வச்சுருங்க. நான் வந்து அந்த விசிலில் வந்து புட்டுக்குழல் வச்சுருக்கேன். புட்டு வந்து அவிக்கிறதுக்கு டைம் ஆகாது, சீக்கிரம் அவிஞ்சு வந்துடும். அந்த மேலே உள்ள ஓட்டையிலேருந்து ஆவி வர ஆரம்பிக்கும், வாசம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது புட்டு வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிட்டு வாசமும் வர ஆரம்பிச்சிட்டு புட்டுக்குழலுக்கு கீழே வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு கம்பி ஏதாவது வச்சு குத்துனீங்கன்னா ஈஸியாக புட்டு வந்து வெளியே வந்துடும். புட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் மேங்கோ பீஸ் கட் பண்ணி சேர்த்து கூட சாப்பிட்டுடலாம். மாம்பழம் வந்து நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சீனி சேர்க்காண்டா சும்மாவே சாப்பிட்றலாம். புளிப்பான மாம்பழம் எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணி சாப்பிட்றது பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.